வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இன்றைக்கு காலை பொழுதில் உங்களுக்கு காட்டுறதுக்காக நாங்கள் கனடாவின் ஒன்டாரியோ மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு சரணடமாட்டம் குறைந்த காட்டு பகுதி, அடர் காட்டு வனப்பகுதிக்குள்ளே நாங்கள் உள்நுழைய போகிறோம். அதுக்குள்ளே போய் இருக்கிற காட்சிகள், இயற்கை எழில்மிகு தோற்றங்கள், அங்கே இருக்கிற ஓடுகிற ஆறுகள், அங்கே இருக்கிற விலங்குகளின் இரைச்சல்களை பற்றி செவிமடுப்போம். வாருங்கள். இது நல்ல நீட் சுனைகள், சில ஆறுகள், குட்டி ஆறுகள், பெரிய ஆறுகள் நிரம்பிய ஒரு மிக அழகிய காடு. அதைவிட நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையின் மலைக்காடுகளை ஒத்த சில தாவரங்கள் பல தாவரங்களும் அதுக்குரிய உயிரினங்களும் இங்கே வாழுது. சில நல்ல உயிரினங்களும் ஆபத்தான உயிரினங்களும் இந்த காட்டு பகுதிக்குள்ள வாழ்கிறதா அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சமாந்தர பிரதேசங்களில் சில நிலமட்ட தாவரங்களும், அதாவது உலர்வலய தாவரங்களும் ஈரவலய தாவரங்களும், அதைவிட உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா அடர்ந்த காடுகளும் முறிந்து விழுந்த பாரிய மரங்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பல காட்டு விலங்குகளுடைய இரைச்சல்களும் பறவைகளுடைய ஓசைகளையும் நாங்கள் செவிமடுக்கக்கூடியதாக இருந்தது. சில பயணிகள், காட்டு பயணிகள் பார்க்குறதுக்கு சில ஒற்றையடி பாதைகளும் தயார்படுத்தப்பட்டிருந்தன. அந்த சூரியனுடைய வெளிச்சம் பட்டு தெரித்தது மிகவும் அழகாக இருந்தது. வாருங்கள், உள்நுழைந்து பார்ப்போம். எனக்கு வழிகாட்டியாக ஒரு தமிழ் அன்பர் வந்திருக்கிறார். அவர் என்னை உள்ளே போகச் சொன்னார். ஒரு ஆபத்தான உள்நுழைவு தான், செல்கின்றேன், பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம். ஆற்றின் நடுவே போகின்றேன். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்பொழுது காட்டு பகுதிக்குள்ள வந்திருக்கிறோம். காட்டு பகுதிக்குள்ளால ஓடுற அருவிகள், இந்த காட்டின் இயற்கை அழகுகளை நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை காட்டுறதுக்காக இந்த நடு ஆற்றுக்குள்ள நாங்கள் நின்று உங்களுக்காக ஷூட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். பாருங்கள், மிச்ச ஆறெல்லாம் உங்களை சந்தோஷமாக அழகாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த காட்டு பகுதிக்குள்ள போய் உங்களுக்கு மிச்ச வீடியோ நான் தர போகிறேன். கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர். ஃபோட்டோ மாற்றி போட்டு வீடியோ நிப்பாட்டி போட்டு ஃபோட்டோ எடுக்கணும். ஆற்றினுடைய ஓசையை கேளுங்கள், எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. இந்த ஆற்றின் நீரின் சலசலப்பு, காட்டின் மத்தியில் குருவிகள் பறவைகளுடைய இசையிலே ஆற்றின் நீரின் இசையை ரசிக்கின்ற போது அது தனி சந்தோஷம்தான். அப்படியே நாங்கள் வெளிக்கிட்டு அடுத்த சுற்றுவட்டார பகுதிக்குள்ளால் நாங்கள் காட்டினுடைய அந்த கரையோரமாக நடந்து வருவோம். உள்ளுக்குள்ளே போனமெண்டா ஆகலும் உள்ளுக்க போனால் பயம் என்ற சில ஆபத்தான விலங்குகள் இருக்கக்கூடும். மர நாய்களை ஒத்த சில விலங்குகள் இங்கே பாருங்கள். காட்டு மரங்கள், அந்த அப்பவே முறிந்து விழுந்த, காற்றோடு முறிந்து விழுந்த மரங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சூரிய ஒளி இலைகளினூடாக உட்புகின்ற பொழுது அதுவும் உள்ளே செல்கின்ற சிறு ஆற்று கிளைகளில் பட்டு தெரிக்கின்ற போது அதனூடாக நடந்து சென்ற அனுபவங்கள் மிகவும் சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் இருந்தது. நீங்களும் சென்று இந்த ஆற்று சுனைகளையும் காட்டினூடாக பயணித்து இப்படியான இயற்கை எழில்மிகு காட்சிகளை பார்க்க வேண்டும். மனதுக்கு இதமளிக்கக்கூடிய விடயங்கள், உங்களை மனத்தை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்து அனுபவியுங்கள். இது கிளையாறுகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதை பார்க்கின்ற பொழுது அங்கே குருவிகளினுடைய சத்தங்கள், இந்த ஆற்றில் ஊடாக இயற்கையாகவே முறிந்து விழுந்த மரங்கள், அதனூடாக நடந்து அங்காலே கடக்கலாம். ஆனால் அது ஆபத்து, அதை தவிர்த்துக் கொள்வோம். மிகவும் ஒரு எழில்மிகு காட்டினுடைய காட்சிகளை மிகச் சுருக்கமாக உங்களுக்கு நான் காண்பித்திருக்கிறேன். இது போன்ற வெவ்வேறு இயற்கை பகுதிகளுக்கு சென்று காட்சிகளாக்கி காணொளிகளாக்கி உங்களுக்கு கண்களுக்கு விருந்தாக்குவோம்.
அதுக்காக நீங்கள் யூடியூப் கீழே இருக்கிற யூடியூப்பையும் கொமெண்டிலே யூடியூப்புக்குரிய லிங்கும் தரப்பட்டிருக்கு. அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை தர வேண்டும். மீண்டும் இது போன்றதும் வேறு பதிவுகளின் ஊடாகவும் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.